Hello friends, welcome to Buds to Bloom. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வெரைட்டி. அதுவும் நீங்க இட்லி மாவு செய்யறப்பெல்லாம் செய்யலாம். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் வெரைட்டி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தர போறேன். சிம்பிளா ஒரு பணியாரம். நிறைய பேத்துக்கு பணியாரம்னா ரொம்ப பிடிக்கும். சோ சிம்பிளான பணியாரம். இதுக்கு நம்ம இட்லி மாவுக்கு உளுந்து அரைக்கிறப்ப சேர்த்து கொஞ்சோண்டு உளுந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் அந்த மாதிரி ஒரு கப் அளவு உளுந்து மாவை எடுத்துக்கிட்டேன். நீங்க இட்லிக்கு போடுற அளவோட கொஞ்சம் சேர்த்து போட்டிங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். அது கூட நம்ம அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அரிசி மாவு வந்து வறுக்காத மாவு, அதாவது நம்ம வறுத்து இடியப்பத்துக்கு செய்வோம். வறுக்காமல் பச்சையாக இருக்க அரிசி மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த அரிசி மாவு ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. பணியாரம் வந்து நமக்கு மாவு வந்து கெட்டியாக இருக்கணும். உளுந்தில் வந்து ரொம்ப அதிகமான தண்ணி ஊற்றி அரைச்சினாலும் ரொம்ப உங்களுக்கு அதிகமாக இந்த மாதிரி மாவு தேவைப்படும். ஸோ அதனால் கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட வந்து நம்ம இந்த அரிசி மாவு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். ஒரு சிட்டிகை போல் உப்பு. இதை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஒட்டுக்கா போட்டிங்கன்னா வந்து அங்கங்கே தனித்தனியாக போய் நின்றுக்கும். ஸோ அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம மாமி தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, நம்ம தான் போட்டுட்ருக்கோம். அடுத்து வந்து சுகர் சேர்த்துக்குவோம். சுகர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சிட்டு அது கூட ஒரு ஏலக்காவும் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்ச சுகர் வந்து சேர்த்துக்கிறோம். ரொம்ப கம்மியான அளவு சுகர் போட்டுக்கோங்க. நிறைய சுகர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும். கொஞ்சோண்டு சோடா மாவு, சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி மாவு இந்த மாதிரி தான் நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா வந்து அதில் வலிச்சு இப்போ நம்ம எண்ணெயில் ஒன்றுன்னா பொறுமையாக அந்த ஓரத்துலேருந்து வலிச்சு போட்டோம்னா கரெக்டாக இந்த மாதிரி ஓரளவுக்கு ஷேப் ஃபார்ம் ஆகும். ரொம்ப நடுவுலேருந்து எடுத்து போட்டிங்கன்னா உருண்டையாகவே வராது, அங்கங்கே தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு மேலே நல்லா எண்ணெயில் நல்லா மூழ்கிற மாதிரி வந்துச்சுன்னா நல்லா வந்து உங்களுக்கு உருண்டையாக வரும். ஸோ இப்போ பணியாரம் பார்க்கவே நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப எளிமையாக செஞ்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஷிஃப்ட்டு போட்டதை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனவுடனே எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனவுடனே எடுத்துருங்க. கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ப்ரௌன் கலரில் பிடிக்கும்னா அந்த மாதிரி எடுங்க. இல்லை சில பேருக்கு வெள்ளையாக இருக்கிறது பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட பணியாரம்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை தேங்காய் பாலில் போட்டும் சாப்பிட்லாம், நார்மலாகவும் சாப்பிட்லாம். ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.